ஆப்கான்ல தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றிய 4 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நாட்டுடைய வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முக்தகி ஒரு வார கால அரசுமுறை பயணமா இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். டெல்லியில 10ஆம் தேதி இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்திச்ச பிறகு ஆப்கானுடைய தூதரகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்புல பெண் பத்திரிகையாளர்கள் அனுமதிக்கப்படாதது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில இதற்கு நாடு முழுக்க கடும் கண்டனம் எழுந்தது. இந்த விவகாரத்துல என்ன நடந்தது விரிவா பார்க்கலாம். ஆப்கானிஸ்தான் அமைச்சர் முக்தகி டெல்லியில பத்திரிகையாளர்களை சந்திச்சார். அப்போ பேசும்போது இது தன்னுடைய முதல் இந்திய பயணம் அப்படின்னும் இந்தியாவில் ஆப்கானிஸ்தானுடைய தூதரகம் திறந்திருப்பது பற்றியும் பேசியிருக்கிறாரு. அதே போல ஆப்கான்ல நிலநடுக்கம் ஏற்பட்டப்போ இந்தியா உதவியது பற்றியும் ஆப்கான் அண்ட் இந்தியா ஆகிய நாடுகளுக்கு இடையேயான தொடர்பு பற்றியும் பத்திரிகையாளர்கள் மத்தியில் பேசியிருந்தார். இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது பெண் பத்திரிகையாளர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை அப்படிங்கிறது இந்தியாவில் பெரும் சர்ச்சையை கிளப்பி இருக்கு. பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் யார் யார் பங்கேற்க வேண்டும் என்ற முடிவை தாலிபான் வெளியுறவு அமைச்சரே முடிவு செய்ததா சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த முடிவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மௌனம் காத்தது ஏன் அப்படின்னு எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வச்சு வராங்க. இது பற்றி காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல பதிவிட்டிருக்கிறார். அதுல பெண் பத்திரிகையாளர்களை ஒரு பொது இடத்துல அனுமதிக்காததில் இருந்தே நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக போராடுவதில் பிரதமர் மோடி பலவீனமானவர் அப்படிங்கிறது வெளிப்படையா தெரிவதாகவும் இந்தியாவை பொறுத்தவரை எல்லா இடங்களிலும் பெண்களுக்கு சம உரிமை இருப்பதாகவும் சொல்லி இருக்கிறார். அதே போல பெண்களை அவமதிக்க இந்த அரசு அனுமதித்திருப்பதா வயநாடு எம்பி பிரியங்கா காந்தியும் சொல்லி இருக்கிறாங்க. பெண்களை முதுகெலும்பாகவும் பெருமையாகவும் பார்க்கக்கூடிய இந்தியாவில் பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. தலிபான் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பெண் பத்திரிகையாளர்களை அனுமதிக்காதது குறித்த நிலைப்பாட்டை பிரதமர் மோடி தெளிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல அவங்க பதிவிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி திமுக எம்பியும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல பெண் பத்திரிகையாளர்களை செய்தியாளர் சந்திப்புல கலந்து கொள்ள கூடாதுன்னு தலிபான் வெளியுறவு அமைச்சர் வலியுறுத்தி இருக்கிறாரு. இதை இந்திய அரசு இதனை சமரசமா இருக்கிறதா என்ற கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க. இந்திய மண்ணில இதை எப்படி அனுமதிக்க முடியும்? பாஜக அரசு அண்ட் வெளியுறவுத்துறை அமைச்சர் இத்தகைய பிற்போக்குத்தனமான பாரபட்சமான கோரிக்கையை நம்முடைய சொந்த நாட்டில் ஏற்க அனுமதித்தது எப்படி அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்கும் அதே நேரத்தில் இது ராஜதந்திரம் அல்ல, நம்முடைய ஒருமைப்பாட்டையும் சமத்துவத்தையும் பத்திரிகை சுதந்திரத்தையும் மீறி இந்தியாவின் நம்பிக்கையை சீர்குலைத்த வெட்கக்கேடான சமரசம் அப்படின்னு அவங்க பதிவிட்டிருக்கிறாங்க. இந்த விவகாரம் தொடர்பா தாலிபான் செய்தி தொடர்பாளர் விளக்கம் கொடுக்கும் போது டெல்லி ஆப்கான் தூதரகத்தில் பெண் பத்திரிகையாளர்கள் அனுமதிக்கப்படவில்லை அப்படிங்கிற செய்தி உண்மை இல்லை, அனுமதி பாசஸ் குறைவாகவே இருந்ததாகவும் சிலரால அதை பெற முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தங்களுடைய வெளியுறவு அமைச்சர் முக்தகி பல பெண் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. எதிர்கால இந்தியா வருகைகளின் போது பெண் பத்திரிகையாளர்கள் இருப்பதை நிச்சயம் உறுதி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில ஆப்கான் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முக்தகி டெல்லியில மீண்டும் பத்திரிகையாளர்களை சந்திக்க இருப்பதாகவும் இதுல பெண் பத்திரிகையாளர்கள் பங்கேற்கலாம் என்ற அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஆப்கானை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எதிராக பல அடக்குமுறைகளை தலிபான்கள் பின்பற்றி வரும் நிலையில அதே போன்ற நடவடிக்கையை இந்தியாவில் அந்த நாட்டுடைய வெளியுறவு அமைச்சர் மேற்கொண்டதற்கு கடும் விமர்சனங்கள் எழுந்திருக்கு. இது பத்தி மத்திய அரசு விளக்கமளிக்க வேண்டும் அப்படின்னு எதிர்கட்சிகள் வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில ஆப்கான் வெளியுறவு அமைச்சரின் செய்தியாளர்கள் சந்திப்பு ஆப்கான் தூதரகம் மூலமா நடத்தப்பட்டதாகவும் இதுல இந்திய அரசுக்கு எந்த பங்கும் இல்லை அப்படின்னு மத்திய அரசு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.